நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பி. இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது திரைப்படங்களை பற்றிய ஒரு தகவலை நமது நீலமலை தொலைக்காட்சிக்கு சென்னையிலே இருந்து ஆசா அமீத் அவர்கள் திரு ரவி அவர்களோடு தந்திருக்கிறார். இந்த செய்திகளை சிறப்போடும் அழகான தொகுப்போடும் நமக்கு செய்தியாக வடிவமைத்து தந்திருப்பது நமது செய்தியாளர், எடிட்டர், ஒளிப்பதிவாளர் திரு பிரசாத் அவர்கள். விஜய நிர்மலா 70, 80, 90 காலகட்டங்களிலே வாழ்ந்த திரைப்பட ரசிகர்களுக்கு மறக்க முடியாத ஒரு நடிகை விஜய நிர்மலா. 80, 75 காலங்களிலே ஒரு பாடல் எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடிய பாடலுக்கு இவர் நடனமாடியிருப்பார். பணமா பாசமா. ஜெமினி கணேசன், சரோஜா தேவி, நாகேஷ், விஜய நிர்மலா நடித்த பணமா பாசமா என்ற திரைப்படத்தில் எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் தன்னுடைய மதுரமான குரலில் பாடியிருப்பார். இழந்த பழம் செக்க சிவந்த பழம், இது தேனாட்டம் இனிக்கும் பழம் என்ற பாடலை பாடி நடித்திருப்பார். அந்த பாடலே விஜய நிர்மலா அவர்களுக்கு பேரையும் புகழையும் திரைப்படங்களில் அதிகமான வாய்ப்புகளையும் தந்தது. அந்த விஜய நிர்மலா அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக தயாரிக்க இருப்பதாக அவருடைய மகன் தெரிவித்திருக்கிறார். விஜய நிர்மலா அவர்கள் சினிமா துறையில் சாதித்த சாதனைகள் ஏராளம் ஏராளம் என்று சொல்லலாம். இவர் பணமா பாசமா என்ற படத்தில் நடித்ததற்கு பிறகு இவரை பட தயாரிப்பாளர்கள் தங்களுடைய படங்களிலே நடிப்பதற்காக ஏராளமான தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள் நாடினார்கள். சித்தி என்ற ஒரு திரைப்படம், KS கோபாலகிருஷ்ணன் இயக்குனர் திலகம் என்று வர்ணிக்கப்பட்ட KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தயாரித்து இயக்கிய திரைப்படம் சித்தி. இந்த சித்தி திரைப்படத்தினுடைய நாயகன் ஜெமினி கணேசனாக இருந்தாலும் அந்த நாயகியை பத்மனியை மனமுடிக்கும் நடிகராக பழம்பெரும் நடிகர் M.R. ராதா நடித்திருப்பார். இந்த படத்தில் முத்துராமனுக்கு ஜோடியாக இவர் நடித்திருப்பார். அந்த திரைப்படம் வெற்றி திரைப்படமாக அன்றைய காலகட்டத்தில் சித்தி திரைப்படம் அமைந்தது. அதனை அடுத்து இவர் பந்தயம் என்ற திரைப்படம், அன்பளிப்பு, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சரோஜா தேவி நடித்த அன்பளிப்பு, என் அண்ணன், புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் MGR அவர்களும் அன்றைய கலைச்செல்வி புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களும் இணைந்து நடித்த திரைப்படம் என் அண்ணன். ஞான ஒளி, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து அன்றைக்கு மக்கள் கொண்டாடிய ஒரு திரைப்படங்களிலே ஞான ஒளியும் ஒன்று. அந்த ஞான ஒளி திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக இவர் நடித்திருப்பார். அந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் ஒன்று வரும். அம்மா கண்ணு சும்மா சொல்லு எம்மேல் ஆசை இல்லையோ, அம்மா கண்ணு சும்மா சொல்லு எம்மேல் ஆசை இல்லையோ என்று அந்த பாடலிலே ஓட்டின் மீது நடிகர் திலகமும் விஜய நிர்மலாவும் ஆடி பாடுகின்ற காட்சி இன்றைக்கும் மறந்திருக்க முடியாது.
இப்படி தமிழில் ஏராளமான படங்களில் நடித்துக் கொண்டிருந்த இவரை தெலுங்கு திரைப்படம் அணைத்துக் கொண்டது, வாரி எடுத்துக்கொண்டது. தெலுங்கிலும் இவர் நடித்த ஏராளமான திரைப்படங்கள் வெற்றி படங்களாக அமைந்ததன் காரணமாக 2070, 80, 90 காலகட்டத்திலே கதாநாயகியாக நடித்தார். அன்றைய காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார் நடிகராக இருந்த தெலுங்கு திரையுலகத்தின் கிருஷ்ணா என்ற நடிகரை காதலித்து மணந்து கொண்டார். காதலித்து மணந்து அவர் நடிப்பதை விட்டிருந்தாலும் அவர் இயக்குனராக, தயாரிப்பாளராக மாறினார், டைரக்டராக மாறினார். நடிகையாக இருந்து திருமணத்திற்கு பிறகு நடிக்காமல் இருந்தாலும் அவர் படங்களை தயாரிப்பதும் படங்களை இயக்குவதிலும் தன்னுடைய கவனத்தை செலுத்தினார். அவர் தயாரித்த திரைப்படங்கள் பல வெற்றி திரைப்படங்களாக அன்றைக்கு தெலுங்கிலே ஓடியது, புகழை சேர்த்தியது. அவர் இயக்கிய படங்கள் மட்டும் 46 படங்கள். தெலுங்கிலும் தமிழிலும் இயக்கிய டைரக்ஷன் செய்த படங்கள் 46 திரைப்படங்கள். 46 திரைப்படங்களுக்கும் விஜய் நிர்மலா அவர்கள் இயக்கியிருக்கிறார். விஜய் நிர்மலா அவர்கள் இயக்கிய அந்த திரைப்படங்கள் தெலுங்கில் சாதனை புரிந்தது. அது மட்டுமல்லாமல் 46 படங்களை இயக்கிய ஒரே பெண் இயக்குனர் என்ற கின்னஸ் சாதனையும் படைத்திருக்கிறார் விஜய் நிர்மலா. அந்த விஜய் நிர்மலாவுடைய மகன் நடிகர், சூப்பர் ஸ்டார் நடிகர் அன்றைய கிருஷ்ணா அவர்களுக்கும் விஜய் நிர்மலாவுக்கும் பிறந்தவர்தான் நரேஷ் நடிகர். நரேஷ் நடிகரும் இன்றைக்கு தெலுங்கிலே ஒரு பிரபலமான நடிகராக இருக்கிறார். இன்றைக்கு தெலுங்கு சூப்பர் ஸ்டார் நடிகராக இருக்கின்ற மகேஷ் பாபு, இவருக்கு சின்னமாதான் விஜய் நிர்மலா. கிருஷ்ணா அவர்கள் ஏற்கனவே திருமணம் முடிந்தவர். திருமணம் முடிந்தவரைத்தான் விஜய் நிர்மலா அவர்கள் காதலித்து மணந்து கொண்டார். முன்னாள் மனைவிக்கு பிறந்தவர்தான் மகேஷ் பாபு. மகேஷ் பாபு இன்றைக்கு தெலுங்கில் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தை கொண்ட விஜய் நிர்மலாவினுடைய வாழ்க்கை வரலாற்றை படங்களாக எடுக்கிறார்கள். சினிமா திரை உலகத்தை சேர்ந்தவர்கள் முன்னாள் தமிழகத்தினுடைய முதல்வர் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களை வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுத்திருக்கிறார்கள். NT ராமராவ் தெலுங்கில் ஒரு சூப்பர் ஸ்டார். தெலுங்கில் தேவுடா என்று அழைக்கக்கூடிய, தெய்வத்திற்கு சமமாக நினைக்கக்கூடிய NT ராமராவ் கிருஷ்ணராக, ராமராக பல வேடங்கள் ஏற்று நடித்து NT ராமராவ் మన దేవుడు என்று தெலுங்கு மக்கள் சொல்லுகின்ற அளவிற்கு NT ராமராவ் அவர் ஆந்திரா மாநிலத்தினுடைய முதலமைச்சராகவும் அவர் மாறினார், இருந்தார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுத்திருக்கிறார்கள். நடிகையர் திலகம் சாவுத்ரி, கவர்ச்சி நடிகையும் குணச்சித்திர நடிகையும் என்று பெயர் பெற்ற சில்க் ஸ்மிதா, இவருடைய வாழ்க்கை வரலாறும் படமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பலருடைய திரைப்பட நடிகர் நடிகையினுடைய படங்களை திரைப்படங்களாக எடுத்து வெற்றி கண்டிருப்பதின் காரணமாக இன்றைக்கு அம்மா விஜய் நிர்மலா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் படமாக எடுப்பதற்காக அவருடைய புதல்வரும் நடிகருமான நரேஷ் அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். விஜய் நிர்மலா அவருடைய பிறந்த நாள் சில மாதங்களிலே வரவிருக்கிறது என்றும் அந்த நாளில் இந்த திரைப்படத்தினுடைய தகவல்கள் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நரேஷ் அவர்கள் விஜய் நிர்மலா அவருடைய முகத் தோற்றத்தோடு சாயலோடு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நடிகையாக இன்றைக்கு இருப்பது கீர்த்தி சுரேஷ். இந்த கீர்த்தி சுரேஷை நடிக்க வைக்க வேண்டும். விஜய் நிர்மலா அவருடைய
வேடத்தில் என்று நடிகர், தெலுங்கு நடிகர் நரேஷ் விஜய் நிர்மலாவுடைய மகன் அவர்கள் சொன்னார்கள் என்று நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்களும் திரு ரவி அவர்களும் சென்னையிலிருந்து இதனை தெரிவித்திருப்பதாக நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் பிரசாத் அவர்கள் இதனை செய்தியாக வடிவமைத்து எந்தெந்த இடத்தில் எந்தெந்த காட்சிகளை போட வேண்டும் என்று அழகாக தொகுத்து நமது நீலமலை தொலைக்காட்சி நேயர்களுக்காக வழங்கியிருக்கிறார் என்று தெரிவித்து, அவர்களோடு இணைந்து வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியில் கண்டு மகிழுங்கள். சில இடங்களில் தெரியவில்லை என்ற புகார் வந்தாலும் அதனை உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு சொல்லுங்கள், கேளுங்கள், கேட்டு பெற்று மகிழுங்கள். அதே நேரத்தில் கேபிள் டிவிக்கு கட்டணத்தை கட்டித்தான் நீங்கள் கேபிள் டிவியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த சேனலை பார்க்க வேண்டும் என்ற உரிமை உங்களுக்கு உண்டு. அந்த உரிமையில் கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, இதே நேரத்தில் அடிக்கடி நீங்கள் இந்த செய்திகளை எல்லாம் கண்டு மகிழ வேண்டுமாம். யூடியூப் பகுதியிலே, NMTV பகுதியிலே எப்போதும் கண்டுகளிக்கலாம். அதற்கு நீங்கள் யூடியூப் பகுதி NMTV பகுதியிலே இதுவரை அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக NMTV யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து, இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்காக நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் நமது நீலமலை தொலைக்காட்சி செய்தி குழுமம். இதற்கு உங்களுடைய பாராட்டுக்கள் அல்லது நாங்கள் இந்த செய்தியில் செய்திருக்கின்ற தவறுகளை சுட்டி காண்பித்து கமெண்ட் உங்களுடைய கருத்துக்களை யூடியூப் பகுதியிலே பதிவிடுங்கள் என்று பண்போடும் அன்போடும் கேட்டு நிகழ்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை. அன்பில்